சோஷியல் மீடியாவில் சமீப காலமாக சல்மான் கானோட இந்த ஃபோட்டோஸை பற்றி தான் ரொம்ப வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு சல்மான் கானுக்கு, ஏன் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மும்பையில் ஒரு நிகழ்ச்சியில் கெஸ்டாக கலந்துக்கிறதுக்கு சல்மான் கான் போயிருக்காரு. போகும்போது எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் வெளிவரும்போது சல்மான் கானோட ரசிகர்கள் இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இவருக்கு 80 வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி இவரோட முகபாகங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நடந்து வர வீடியோவும் இருந்தது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக நடந்து வரதை பார்த்துட்டு இவர் என்ன நடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப வயசான ஒரு மாதிரி இருக்காரு, 80 வயசுக்கும் மேலே ஆயிட்ட மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாக்களில் ரொம்ப பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காலேஜெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீ என்ன பெரிய சல்மான் கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவரோட உடம்பு, அவரோட ஃபேஸு ஒரு ஆணழகன் மாதிரி இருக்கிறது, அவரோட வீரம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பெருசாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நீ என்ன பெரிய சல்மான் கானா அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. அப்படியேப்பட்டவர் இப்போ 80 வயசுக்கு மேலே நடக்க முடியாத இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பான நியூஸ் சோஷியல் மீடியாஸில் நடமாடிட்டு இருக்குது. 1965 பிறந்த சல்மான் கான் 1989 முத ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் பல படங்கள் நடிச்சுட்டு இருந்தார். அது குறுக்கால பார்த்தீங்கன்னா மான் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சர்ச்சை உருவாச்சு. அந்த சர்ச்சைக்கு அப்புறம் அவர் மீண்டும் படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் காதல் பிரச்சனைகள், இது மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சு. இப்போ 60 வயசை கடந்து திருமணம் ஆகாமல் இன்னும் படம் நடிச்சுட்டு தான் இருக்காரு. இதுக்கப்புறமும் படங்கள் வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் ஹீரோவாகவே தான் இருக்காரு. சினிமா பிரபலங்கள் தங்களோட ஏஜை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஒரு பப்ளிக் நிகழ்ச்சிக்கு போகும்போது சினிமாவில் எப்படி மேக்கப் பண்ணிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் போவாங்க. ஏன்னா அவங்களோட மார்க்கெட் குறைஞ்சிரும், அவங்க ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அவங்க மேக்கப்போட தான் போவாங்க. இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியிலோ இல்லை எங்கே போனோம்னாலும் அவரோட இயல்பான உடையில போவார், இயல்பாக தான் இருப்பார். அதேமாரி இப்போ ஒரு சிலர் மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் சல்மான் கானும் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் இயல்பாக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவங்களோட ரசிகர்கள் அவருக்கு உடல்நிலை சரியில்லையோ, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் அவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சிலர் அவரோட உடம்புக்கு சரியாகணும், உடல் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் வீடியோக்கள் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஃபோட்டோ பப்ளிக் நிகழ்ச்சியில் எடுத்த ஃபோட்டோ இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசுதுன்னா அவரு இந்த மக்கள்கிட்ட சேர்த்து வச்சிருக்கிற அந்த ஒரு செல்வாக்கு தான். என்ன இருந்தாலும் சல்மான் கான் தான். அவரோட வெற்றிக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். சப்போஸ் அவருக்கு உடல் சரியில்லைன்னா கூட அவர் நல்லா ஆரோக்கியமாக மீண்டும் படம் நடிக்க நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லுவோம். மீண்டும் இதே போன்ற வீடியோக்களை சந்திப்போம். பாய்.